மாநிலங்களின் கொள்கைகளை தலையிட உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? முதல்வராக இருக்கும் போது ஒரு பேச்சு, பிரதமரான உடனே ஒரு பேச்சா? தியாகம் என்றால் என்னவென்றே தெரியாதே உங்களுக்கு? விடுதலை போரில் உங்களுடைய பங்கு என்ன? ஜாதியை காட்டி ராகுலை தாக்கிய அனுராக்குக்கு நரேந்திரா பாராட்டு பத்திரம் வாசிப்பதா? வெக்கக்கேடு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய பெயராலேயோ அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை வைத்து அடையாளப்படுத்தப்படாமல் அவருடைய ஜாதியை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்றது மிகப்பெரிய இழிவிலும் இழிவு, கேவலத்திலும் கேவலம். இந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்ன வார்த்தைகளை கோட் பண்ணி அந்த அறிவை பெறுவதற்கு கல்விதான் மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சை தொடங்கிய அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய பேச்சின் இறுதியில ராகுல் காந்தி அவர்கள் குறித்து அனுராக் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த வன்மமிக்க வார்த்தைகள், ஜாதியை தெரியாதவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜாதிய வன்மத்தோடு பேசிய அனுராக் அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கண்டித்ததோடு இப்படி ஜாதிய பெருமையோடும் ஜாதியற்றவர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்யக்கூடிய இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களும் அவருடைய ஆட்சியும் கொண்டு வருகின்ற கல்வி முறை திட்டத்தை ஒரு நாளும் திராவிடர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு சம்மட்டி அடி அடிச்சாங்க. எல்லாத்தையுமே நல்லா தெரியும், ஒரு மனிதனுக்கு ஜாதி என்பதால என்னைக்குமே பெருமை அப்படின்றது இருக்கவே முடியாது. ஜாதி அப்படின்ற ஒரு அடையாளமே ஒரு மனிதனை இழிவுபடுத்துகின்ற, மனிதனை ஒரு மனிதனாக வாழ விட முடியாத செய்யக்கூடிய ஒரு இழிவான அமைப்பு. அந்த ஜாதி அமைப்புகள் ஒருவன் முன்னேறுவதற்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஆனா முன்னேறிய ஒருவனை காரணம் காட்டி அந்த ஜாதி அமைப்பு தன்னை கட்டமைத்துக் கொண்டே இருக்கும் அப்படின்றத யதார்த்தமா இருக்குது. இன்னமும் சொல்லணும்னாக்கா, ஒரு மனிதனை அடையாளப்படுத்தப்படும் போது எதுல பெருமை கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, அவனுடைய கல்வியால் அவன் பெருமைப்பட முடியும், அவனுடைய உழைப்பை வைத்து அவனை பெருமைப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு விட்டுங்க, தமிழ்நாடு விட்டு மற்ற மாநிலங்கள்லயே முற்போக்கு பேசக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ள கேரள மாநிலத்தில் கூட பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஜாதியாக தான் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்காங்க பெரும்பாலுமே. ஏன் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா என்ன சொல்றாங்க? சாதாரண ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தார். நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய செயல்பாடுகள்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர் சாதாரண ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தாரு, டீ வித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து டீ விற்று வளர்ந்து இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய பெயர்களாலையும் அவருடைய அச்சீவ்மெண்டாலையும், அந்த அச்சீவ்மெண்ட்ல ஏகப்பட்ட மனித குலத்துக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதனால அவர் அடையாளப்படுத்தப்படல. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவருடைய ஜாதியால் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. இதை விட ஒரு இழிவு என்ன இருக்க முடியும்? எந்த நாட்டுக்கு போனாலும் அவருடைய பெயருக்கு முன்னாடி அவருடைய ஜாதியை தான் குறிப்பிடுறாங்க. இந்த அசிங்கம் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குது? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய பெயராலேயோ அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை வைத்தோ அடையாளப்படுத்தப்படாமல் அவருடைய ஜாதியை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்றது மிகப்பெரிய இழிவிலும் இழிவு, கேவலத்திலும் கேவலம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை வச்சுக்கிட்டு நரேந்திராவும் தன்னுடைய பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேரை போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய பிரதமர் அவருடைய அமைச்சரவையில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அதே தான், அனுராக் முதற்கொண்டு எல்லாருமே ஜாதி பேரோட சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கமா இருக்குது. இந்த அரசாங்கம் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிய ரீதியான மனு சாஸ்திரம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நாமளே கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை ஏன் அவருடைய ஜாதி பேரை சொல்லி நாம இன்னும் பேசிட்டு இருக்கிறோம்? எல்லா தலைவரும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தலைவர்கள் பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியை கழட்டி விட முயற்சி பண்ணுவோமே. அதை பண்ணாலே போதும், நாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நரேந்திரான்னு சொன்னா பொதுமக்களுக்கு புரியும், ஆனா பிரதமர் நரேந்திரான்னு சொன்னா எல்லாத்துக்கும் புரியதானே செய்யும். எல்லாரும் அதை சொல்லாம ஏன் அவருடைய ஜாதி பேரை சொல்லி நம்ம பொது மேடைகள்ல பேசணும் நாமளே அப்படின்றத நம்முடைய கேள்வியா இருக்குது. எப்படினாலும் ஒரு மனிதன் ஜாதியாக அடையாளப்படுத்தப்படுவது என்பது மிகப்பெரிய இழிவிலும் இழிவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவர்கள் ஜாதியாக அடையாளப்படுத்தப்படுவது இழிவிலும் இழிவு, கேடுகெட்ட இழிவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசுடைய கல்விக் கொள்கைகளை நாடு நாராக கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒன்றிய அரசு கல்விக் கொள்கைகள் நடத்துகின்ற அத்தனை அட்டூழியங்களையும்
பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மாநிலங்களுடைய கொள்கைகள்ல ஒன்றிய அரசு தலையிடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாரா கிழிச்சதோட இல்லாம பொதுப்பட்டியல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒத்திசைவு பட்டியல் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு ஒன்றிய அரசு தான் அதிக நிதியை கொடுக்கணும். ஏன் மாநில அரசு அதிக நிதியை வாங்குறீங்க? ஏன்னா செஸ் வரின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தானே அதிகமான நிதி வசூலிச்சு அதிகமான வரியை வசூலித்து நீங்க கஜானா கட்டிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்குள்ள அதிகமான நிதியை கொடுக்க வேண்டிய நீங்க ஏன் மாநில அரசு கிட்ட அதிகமான நிதியை வாங்கிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒத்திசைவு பட்டியலே பாருங்க, அதிகாரம் வரும்போது ஒன்றிய அரசு எல்லாத்தையும் அதிகமா எடுத்து வைக்காங்க, மாநில அரசுக்கு ஒத்திசைவு பட்டியல் அதிகாரங்கள் குறைவாக இருக்கும். அதே பாத்தீங்கன்னாக்கா நிதி பங்கீடுன்னு வரும்போது ஒன்றிய அரசுடைய நிதி ரொம்ப குறைவா வருது, மாநில அரசுடைய நிதி அதிகமான பங்களிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுவே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை அங்க அழகாக அக்கா கனிமொழி அவர்கள் தோலுரித்து காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்வி பாத்தீங்கன்னாக்கா ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும் போது குறைந்தபட்சம் 50% நிதி பங்கீடாது ரெண்டுமே, ஒன்றிய அரசு 50%, மாநில அரசு 50% தரணும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு ஒன்றிய அரசு 40% கொடுக்கறாங்க, மாநில அரசு 60% நிதியை கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது அச்சய பாத்திரத்தை பிடிந்து கொண்டு பிச்சை பாத்திரத்தை கொடுக்கறீங்களா அப்படின்ற மாதிரி காட்டமாக தன்னுடைய பதில கொடுத்திருக்கிறாங்க. அறிவு என்பது கல்வியின் வழியாக தான் பெற முடியும். அந்த கல்வியின் மூலமா தான் மக்கள் மானத்தையும் சுயமரியாதையும் உணர்ந்து கொள்வார்கள். அப்படி மக்கள் மானமும் சுயமரியாதையும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கல்வியை பாத்தீங்கன்னா இந்த சமூக சூழல்ல எங்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டது அப்படின்றத போட்டு உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்வி உரிமைக்காக தொடர்ந்து நாங்கள் போராடிட்டே இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சனாதனத்தை மையப்படுத்தி கொண்டு அந்த கல்வி எல்லா மக்களுக்கும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக எப்படி நீட்டுன்னு வச்சாங்களோ அதே மாதிரி கியூட் இந்த மாதிரி சனாதனத்தை வைத்து கொண்டு அன்னைக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு வச்சது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தகுதி தேர்வு அப்படின்ற பேர்ல நீட்டு கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை மறைமுகமா திணித்து மீண்டும் சனாதன ஆட்சியை நிறுவுவதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாகவே போட்டு நாடாளுமன்றத்துல சங்கிகளுக்கே புரியுற மாதிரி உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டுல கூட பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த ஜிடிபில அவங்க 8% நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனா நம்மளுடைய இந்திய அரசு இதுவரைக்கும் ஜிடிபில 6% நிதியை கூட ஒதுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்றத மிக தெளிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல ஜிடிபி பாத்தீங்கன்னாக்கா 4.77% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா இப்பொழுது ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு 2.5% மட்டும்தான் கல்விக்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிருக்க. வெறும் 2.5% பார்த்துக்குங்க. எல்லா நாடுகளுமே இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சனாதன சங்கி தற்குறி பயலுங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கடான்னு சொன்னாக்கா இவனுக்கு புராணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஆசிரமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கோயில்களை கட்டிட்டு இருக்கிறானே, கல்வி நிலையங்களை கட்டுக்கிறானாக்கா நாம கற்ற பணமெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதானிக்கு போகுது, இன்னொரு பக்கம் அம்பானிக்கு போகுதுனாக்கா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோயில்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் எல்லாம் போயிட்டு இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மணி ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வேலையை தவிர எந்த வேலையும் அவர் செய்யறதில்ல. இதுக்கு எதுக்கு அவர் பிரதமராக இருக்கிறாருன்னு தெரியல. பேசாம அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது ஒரு மடத்துல போயிட்டு கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க மடத்துல இவரை. ஏன்னா இவரை மடங்கள்ல சங்கர மடங்களை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஆதிசங்கரனால் நியமிக்கப்பட்ட அந்த 4 ஒரிஜினல் மடங்கள்லையும் இவரெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இவனும் தனியா ஒரு மடத்தை வச்சுட்டு கம்முன்னு போயிட்டு மணியாட்டிட்டு இருக்கலாம். அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராகி நம்மளுடைய வாழ்க்கையை தான் சீரழிச்சிட்டு இருக்கிறாரு. மேலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு பட்டுவர்த்தனமா சொன்ன ஒரே காரணத்துக்காக கல்விக்காக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 500 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய பாஜக அரசு தர மறுக்குது. எங்களுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கே அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்படி கொடுக்கணும்னாக்கா நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றீங்க. இந்த அளவுக்கு நீங்க தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாடு அரசு மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. உங்களை மட்டுமா மக்கள்
தேர்ந்தெடுத்தாங்க, எங்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்த வச்சிருக்காங்க அப்படின்லாம் பட்டுவர்த்தனமா பேசி முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பா திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழியை வைத்து கொண்டு பிரிவினையும் அரசியலையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல ஒரு தம்பட்டமான விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. அதுலயும் ஒரு உண்மை பட்டுவர்த்தனமாக அக்கா கனிமொழி அவர்கள் வந்து உடைத்தாங்க. உலகத்தில் எந்த ஒரு இனமும் தன் மொழி நாட்டுக்காக உயிரை கொடுத்தவன் இருக்கான், ஜாதிக்காக உயிரை கொடுத்தவன் இருக்கிறான், மதத்துக்காக உயிரை கொடுத்தவர் இருக்கான், பணத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள், பொண்ணுக்காக உயிரை கொடுத்தவங்க கூட இருக்கிறாங்க. மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரே இனம் தமிழ் இனம் தான். இந்த மொழியை கட்டி காக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மொழி தான் வந்துட்டு தனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் நினைத்து கொண்டு இருப்பதனாலதான் இந்த தமிழ் மொழியை இவர்களை அசைக்கவும் முடியல, இந்தியை கொண்டாந்து திணிக்கவும் முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியா தமிழ் மொழியை ஒழித்து கட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்தி மொழியை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்தியை வந்துட்டு நேரடியாக கொண்டாந்து திணிக்க முடியலையே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அத்தனை பொது இந்திக்காரர்களை வந்து கொண்டாந்து திணிச்சிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இன்னைக்கெல்லாம் டிக்கெட் வாங்க முடியல, பேங்க்ல போயிட்டு நம்ம கேஷ் வித்ரா வந்துட்டு பண்ணவே முடியல, எல்லா இடத்துலயும் இந்திக்காரங்களை வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த அதிகாரிகள் பக்கம் கவனத்தை செலுத்தாம வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் மேலுக்கு ஆத்திரப்படுறாங்களே தவிர அங்கங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல இருந்து பல இடங்கள்லையும் வடமாநில அதிகாரிகள் உக்காந்து கொண்டு நம்மளுடைய உரிமைகளை பழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா வடமாநில தொழிலாளர்கள் அவர்கள் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகிறாங்கன்றது கூட புரிந்து கொள்ள முடியாம நம்மளையே பல பேர் வந்துட்டு அவர்கள் பக்கம் மிக தெளிவாக இந்த கோபத்தை திருப்பி விடுறாங்க. ஏன்னா வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அவன் குடும்பத்தை பார்க்கறது அங்க போயிடுவான், அங்க அவன் பொழப்ப பார்ப்பான், ஓட்டு போறதுக்கு அவன் அங்கதான் போவான். ஆனா இந்த வடமாநில அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாக்குரிமையை வாங்கிட்டு அவன் இங்க ஒரு அரசியல வந்துட்டு தீர்மானிச்சிட்டு இருக்கான். அரசு எந்த ஒரு வடமாநில தொழிலாளர்களும் நல்லா பாருங்க, நீ ஏன் ஹிந்தி கத்துக்கன்னு கேட்க மாட்டேன்றாங்க. அவன் வந்து தமிழை கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த வடமாநில அதிகாரிகள் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிக்கெட் கேட்டா ஹிந்தியில பேசலினாக்கா நமக்கு கொடுக்க மாட்டேன்றா டிக்கெட்டு. பேங்க்ல போயிட்டு சலான் எழுதி கொடுத்து கேஷ் வித்ரா பண்ணனாக்கா நாம பேசுறது புரியல புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு போறானுங்க. இந்த மாதிரியான இக்கட்டான சூழலா இருக்கும்போது நம்மளுடைய ஆட்களே இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் தடமாறி போயிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி கட்ட வேண்டி இருக்குது. இந்த இந்தி பேசுகின்ற அதிகாரிகள் திணிப்பை வந்துட்டு ஒரு தமிழ்நாடு அரசு எப்படியா தடுத்து நிறுத்தணும். அவர்களால் இந்தியை திணிக்க முடியலன்றதுனாலதான் மறைமுகமாக எப்படியாவது இந்தி மொழியை நம்மிடம் திணிக்க வேண்டும்ன்றதுக்காக இந்திக்காரர்களை திணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது. இதையும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேந்திர வித்யாலய பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் 45 பள்ளிகள் இருக்கு. இந்த 45 பள்ளிகள்ல பெரும்பாலான பள்ளிகள்ல வந்துட்டு தமிழ் மொழியை வந்துட்டு பயிற்றுவிக்கப்படுறதே இல்லை, கற்றுக் கொடுக்கப்படுறதே இல்லை. அதுலயும் குறிப்பாக சப்போஸ் அந்த கேந்திர வித்யாலய பள்ளிகள்ல தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் எங்களுக்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டாதான் அவங்க வந்து தமிழையே கற்றுக் கொடுப்பாங்களாம். இந்த கேந்திர வித்யாலய பள்ளிகளில் படிக்கிற பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடமாநில அதிகாரிகளுடைய குழந்தைகள், ஒன்றிய அரசு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் இந்த கேந்திர வித்யாலயில படிக்கிறாங்க. இவர்கள் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே தான் தங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் தமிழை படிக்கக்கூடாது? ஓகே, இவன் வாழ்றது தமிழ்நாட்டில், தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிலம், நீர், மின்சாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வாழ்வாதாரத்தை பெறாங்க. அந்த கல்வி நிறுவனத்துக்கான அனைத்து மின்சாரத்துல இருந்துட்டு நீர்ல இருந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் போது இவர்கள் அங்க தமிழ்நாட்டு எந்த மாநிலத்தை நீ கேந்திர வித்யாலய பள்ளி நடத்துறோ அந்த மாநிலத்தோட தாய்மொழியை நீ கம்பல்சரி கற்றுக் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் தார்மீக உரிமை. ஆனா அதை செய்யறதுக்கு இந்த ஒன்றிய அரசு தயாரா இல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 45 கேந்திர வித்யாலய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுல 15 கேந்திர வித்யாலய பள்ளிகள் தமிழ் வந்துட்டு அங்க பயிற்றுவிக்கப்படுது, மற்ற எந்த பள்ளிகளையும் பயிற்றுவிக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த ஏகலைவா பள்ளிகள் பழங்குடி மக்கள் வந்துட்டு கல்வியில முன்னேறணுன்றதுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஞானத்தில் உதித்ததாக சொல்லப்படுகின்ற இந்த ஏகலைவா பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏகலைவா பள்ளிகள் வந்துட்டு நிச்சயமாக பழங்குடி மாணவர்கள் வந்துட்டு கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுக்காக
நிச்சயமாக இது பண்ணல. அவர்கள் கல்வி பெறக்கூடாது என்பதற்காக, அவர்கள் கல்வியில இருந்துட்டு அந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏகலைவா பள்ளிகள் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எழும்புற அளவுக்கு விஷயத்தை வந்துட்டு கனிமொழி அக்கா வந்து பேசியிருக்காங்க. என்னன்னாக்கா, தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏகலைவா பள்ளிகள் வந்துட்டு இயங்கிட்டு இருக்குது. இந்த ஏகலைவா பள்ளிகளுக்கு வந்துட்டு சமீபத்தில் பாடம் எடுக்கிறதுக்காக 47 ஆசிரியர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த 47 ஆசிரியர்கள்ல 44 பேர் ஹரியானால இருந்து வந்தாங்க. எங்க ஒரு தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி இனம், அந்த இனத்துக்கு அவர்களுடைய தாய்மொழி தான் தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி பயின்ற, ஏன்னா வந்துட்டு பழங்குடி மக்களுக்கு கல்வி சூழல் பெரும்பாலும் இல்லாத சூழல், அவர்களுக்கு வேறு மொழியும் வந்துட்டு தெரியாது. அப்படின்னு கொள்ள அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னாக்கா அவர்களுடைய தாய்மொழி, அவர்களுக்கு இல்லை, யாருக்கா இருந்தாலும் உலகத்தில் எந்த இனமாக இருந்தாலும் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்பதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை உலக அறிஞர்களும் உலகத்தில் தலை சிறந்த கல்வியாளர்களும் ஏன் உலக மொழியியலாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க, தாய்மொழி கல்விதான் ஒரு மாணவனை சிந்திக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா 47 பேரை தெலுங்கானால இருக்கக்கூடிய ஏகலைவா கல்விக்கு எடுத்ததுல 44 பேரை ஹரியானா மாநிலத்தை எடுத்திருக்காங்கனாக்கா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு எப்படி வந்து புரியும்படி பாடத்தை எடுப்பாங்க? நினைச்சு பாருங்க, எப்படிங்க பாடத்தை எடுப்பாங்க? என்ன ஒரு அயோக்கியத்தனமான பித்தலாட்டத்தனமான வேலையை ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கேள்வியாக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி குளறுபடிகளை பண்றது, ஒரு பக்கம் வந்துட்டு ஹிந்தி பேசுறவர்களை கொண்டு வந்து திணிக்கிறது, அது மூலயமா மற்ற மாநிலங்களில் ஹிந்தி மொழியை மறைமுகமாக திணிக்கிற வேலை. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை, ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் மாணவர்களை இதன் மூலமாக கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற ரகசியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பழங்குடி மாணவர்களும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கேரளாவில் இன்னைக்கு கல்வியை பெற்றுக்கொண்டு இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு சனாதனத்தால் பதில் சொல்ல முடியல. மேற்கொண்டு சனாதனத்தை, அதிகார வர்க்கத்தை, பொருளாதார ஆதிக்கத்தையும் மிக தெளிவாக அடிக்கிறாங்க. அப்படின்றதுனால மேற்கொண்டு இனிமேல் யாரும் இப்படி கல்வி பெற்றுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான், அதான் வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆசிரியர்களை வேறொரு மாநிலத்தில் கொண்டு வந்து நியமித்திருக்கிறாங்க. அது மூலமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழங்குடி மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை ரகசியமாக சனாதனம் வகுத்து கொடுத்த கோட்பாட்டின்படி மிக தெளிவாக செய்யறாங்க. இதையெல்லாம் அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த பேச்சை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா அவர்களும் வந்துட்டு நேருக்கு நேராக கேட்டிருந்தாங்கனாக்கா உண்மையிலே நாக்க புடிங்குவாங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக நுட்பமான அரசியலோட பேசி நரேந்திர அரசினுடைய இரட்டை முகத்தை கிழித்து தொங்க விட்டிருக்கிறாங்க அக்கா கனிமொழி அவர்கள். இனியும் அடுத்தடுத்து தொடர்ந்து அரசியல் என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, வாய் கூசுல உங்களுக்கு? அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை? இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும், வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து